Sakti. Sakti. Yo, apa itu? Orang nggak bisa dia Korea. Ini sudah iya baiknya. Karina Kapoor, Priyanka Chopra வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுறாங்களோ. சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி. சரி மலர், போய் குளிச்சுட்டு வாங்க, ரெடி ஆகுங்க, நம்ம ஷாப்பிங் போகலாம். குளிக்கலாம் வேணாமா, வாங்க பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாமா? குளிக்காம ஷாப்பிங் வர போறீங்களா? ஐயா, அட சேலை கட்டினா போதும், வாசம் தன்னால வரும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? வாசம் வருதா வரலையான்னு வாங்க பார்ப்போம். சேவை மட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, இங்க பாருங்க உமா, உங்களை விட நான் தான் ரீல்ஸ் நல்லா பண்றேன். ஆர்டர் போவே இல்ல, நான் தான் நல்லா பண்றேன். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதெல்லாம் சரிப்பட்டே வராது. கூட்ட வேண்டியதான் பஞ்சாயத்தை கூட்டணும். எனக்கு என் முண்டாட்டிக்கு ஏன்டா சண்டை வருது? பஞ்சாயத்து புருஷ முன்னாடி சண்டை வருது, ஜனசண்டை. அதை பேசிட்டாங்க இல்லைங்கிற சடக்குங்கிற அதை பேசி நம்ம பஞ்சாயத்து பால்தாள் வச்சுட்டானா அப்படின்னு ஊருக்கு புறம் போய் சொல்லி அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால்தாள் வச்சுட்டான், பஞ்சாயத்து விஷம் முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வா. அது யாரும் பஞ்சாயத்து தெரியும். உமா, எனக்கு காலேஜ் படிக்கிறதுல ஒரு குட்டி ஆசை, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு. அப்படியா? சரி, உங்க ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு. இவ்வளோ நேரம் காமெடியா ரீல் பார்த்தோம்ல, இப்போ உங்களுக்காக ஒரு டான்ஸ் ரீல் பண்றோம். ஒரு செந்தூர பூனா செந்தூரலா ஒரு தேனிலா கட்டினா நல்ல வெயிலரம்னா கட்டினா நல்ல கானா ஒரு அமெரிக்கால இருக்க உனக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? என்ன மலர், உங்க பாட்டுக்கு நின்று ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, இந்தியா கால் பேசினாவே போதும், யாராவது ஒருத்தராவது வந்து உனக்கெல்லாம் என்னப்பா, நீ ஜாலியா இருக்க, உனக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையாவது பேசிடுறாங்க உமா. என்னது ப்ராப்ளம் இல்லையா? நான் சொல்றேன் கேளுங்க. உடம்பு சரியில்லைனா பக்கத்து கடையில் 2 இட்லி வாங்கி சாப்பிட முடியுமா? இல்லை நம்ம பசங்க எவ்வளோ கடுப்பேற்றினாலும் அவங்க நிம்மதியாக திட்ட முடியுமா? அப்புறம் மழைக்கு ஒரு அவசரத்துக்கு ஒதுங்க முடியுமா? யார் வீட்டு முன்னாடியாவது நின்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டுருவாங்க. ஒரு வீட்டு வேலைக்காவது ஆள் வைக்க முடியுதா நம்மளுக்கு? அது என்னமோ உண்மைதான் உமா. காலைல எழுந்து சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதுன்னு இப்படியே நம்ம பொழப்பு போகுது. இதில் ப்ராப்ளம் இல்லைன்னு வேற. இது
இது எல்லாத்தையும் விட இப்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. வாங்க பார்ப்போம். யாரு நிம்மதி, வெளியே போ. யாரு சந்தோஷம், நீ வெளியே போ. காதல், யாரு ப்ராப்ளம்ஸ். நீ இருக்கலாம் வெளியே போ. நான்லாம் தப்பே இல்லாம தப்பு பண்ணி மாட்டிக்காம எஸ்கேப் ஆவேன். ஆனா இங்க 3 பேர் எப்படி மாட்டிக்கிறாங்கன்னு வாங்க பார்ப்போம். ஆட்டுமிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டார். உங்கள் சாசனங்களை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வேறு. சீ! முறை தவறி பேசிவிட்டேன். கோபத்தில் நான் அப்படி பதிலளித்திருக்க கூடாது. என் அகந்தையை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா. உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது? திருமண வாழ்க்கை ஓ, அப்படி ஒரு ரீல்ஸ் இருக்கா? அது என்னன்னு இவங்களை கேட்டுருவோமா?